வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராக்பார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ளெண்டர் இன்ஜின் வந்து ஆஃப் இன்ஜின் நம்ம ஒர்க் பண்ணுறதை நம்ம வரிசையாக பார்ட்டாக பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இது பார்ட் 3. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். பார்ட் 1ல் வந்து ஹெட்டு போர் எப்படி மாட்டுறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம். இது பார்ட் 2ல் வந்து கேம் செயின், கேம் டைமிங் வைக்கிறது, அந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது பார்ட் 3. இதில் வந்து இந்த இன்ஜின் வந்து ஃபினிஷிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ நம்ம இதில் முழுசாக பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாற்றும் போது எப்பயுமே இதில் இருக்கிற ஆயில் சீல், இதில் ஒரு ஆயில் சீல் வரும். அதே மாதிரி நம்ம செல்ஃப் வீலில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆயில் சீல் வரும். செல்ஃப் வீலில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆயில் சீல் வரும். சின்ன ஆயில் சீல், இது பெரிய ஆயில் சீல். இந்த ரெண்டு ஆயில் சீலில் மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆயில் சீல் மாற்றிக்கலாம், பெரிய ஆயில் சீல். சும்மா நம்பி எடுத்திங்கனாவே வந்துடும் ஆயில் சீல். ஆயில் சீல் மறக்காமல் மாற்றிடுங்க. ஆயில் சீல் மாற்றுற வரைக்கும் நமக்கு தான் சேஃப்டி, இல்லை லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஆயில் சீல் போடும்போது இந்த இப்படி கமுத்து வச்ச மாதிரி போடணும், இப்படி நிமித்தி வச்சு போடக்கூடாது. இந்த ஸ்டீல் பிளேட் மேலே வர மாதிரி தெரிகிற மாதிரி போட்டுக்காங்க. இதுக்கு ஈவனாக அமுத்தி விடுங்க, அதுக்குள்ளே அமுத்தாதீங்க. அதுக்குள்ளே அமுத்துனீங்கனாலும் லீக்கேஜ் ஆகும். இந்த பிளேட்டுக்கு நேராக ஈவனாக இருக்கிற மாதிரி அமுத்தி விட்டுக்காங்க. அடுத்தது இந்த ஓரிங் மாற்றிடலாம். எப்பயுமே இதையும் மாற்றிடணும். இதுலேயும் லீக்கேஜ் ஆகும். நம்ம மேக்னெட்டில் லீக்கேஜ் ஆகிற பொருள் மொத்தம் 3 ஓரிங்கு, 2 ஆயில் சீலு. இது ரெண்டுமே மாற்றிட்டோம்னா நமக்கு லீக்கேஜாக வராது. கலட்டுக்குள்ளே 10 ரூபா 20 ரூபா பார்க்காம மாற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஓரிங் போட்டாச்சு. இதில் 2 சின்ன ஓரிங் வரும். பெரிய ஓரிங் நம்ம எடுத்து போட்டோம், 2 சின்ன ஓரிங் வரும். இது வந்து நம்ம ஸ்க்ரூவுக்கு போடணும், இன்ஜின் கேஸில் வரும். இதையும் மறக்காமல் போடுங்க. இது போடலன்னா கண்டிப்பாக நமக்கு ஆயில் லீக்கேஜ் ஆகும். நமக்கு அந்த ரோட்டர் பிளேட் ஸ்க்ரூ போடுறோம்ல, அந்த ஸ்க்ரூ வழியாக ஆயில் லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால தான் இந்த ஓரிங் கொடுக்குறாங்க. கிரீஸ் வச்சு போடுங்க, இல்லைனா நீங்கள் ஸ்க்ரூ போடும்போது வெளியே வந்துடும். இந்த 2 குட்டி ஓரிங்க வந்து இந்த 2 குட்டிங்க ஓரிங் இந்த மேல் ஸ்க்ரூ ஒன்று, கீழ் ஸ்க்ரூ ஒன்று, 2த்துக்கும் வரும். மறக்காமல் இதை போட்டுக்காங்க. இந்த காடி மேல் சைடு வர மாதிரி இருக்கணும், ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்காங்க. ஏன்னா இது செல்ஃப் செயின் வர டென்ஷனர் பேட், இது அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட் சைடில் வர மாதிரி மாட்டிக்காங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த வீல் மாட்டிக்கலாம். வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஆயில் சீல் மாற்றணும்னு சொன்னேன், மாற்றிடலாம். அது இதுவும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உள்ளே ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது நம்ம இது 3 செட்டாக மாட்டினா தான் கரெக்டாக உட்காரும். இது வந்து இந்த மேலே செல்ஃப் மோட்டரில் வர வீல் வந்து இந்த பெரிய பக்கம் வந்து உள் பக்கம் போகிற மாதிரியும், இந்த சின்ன பட்டன் வந்து வெளி பக்கம் வர மாதிரியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீலில் வந்து ஆப்போசிட், அப்படியே சின்னதாக இருக்கிறது உள் பக்கம் போகணும், லென்த்தாக இருக்கிற பக்கம் வெளி பக்கம் வரணும். இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம மாட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டைமிங் செயின் கரெக்டாக உட்காரும். இன்னும் டைமிங் செயின் கரெக்டாக உட்காராது, டெம்பராக பிடிக்கும். போய் மோட்டரில் உட்கார வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி வீல் பக்கம் இந்த பக்கம் பெருசு, பெரிய வீலில் வெளி பக்கம் பெருசாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மாட்டினீங்கன்னா தான் கரெக்டாக போய் உட்காரும். அவ்வளோதான். ஓகே, உட்காந்துடுச்சு. இதுக்கு ஒரு சர்க்கிளிப் வரும், சர்க்கிளிப் மறக்காமல் போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா செல்ஃப் போட்டிங்கன்னா செயின் கல் வெளியே வந்துடும். ஓகே, சர்க்கிளிப் போட்டாச்சு. இந்த வீல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க.
லாக் போட்டுக்கலாம். 8 சைஸ்னு போல்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இந்த காடியில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு போட்டுவாங்க. இது வேறு எதுக்குள்ள இந்த வீல் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் அது யூஸ் இல்லை. ஓகே, டைட் பண்ணியாச்சு. அதேமாதிரி இந்த டென்ஷனருக்கு பேடு வரும். லென்த் பெரிய பேடு ரைட் சைடும், ரைட் சைடு சின்ன பேடு வந்து லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க. இது மறக்காமல் போடுங்க, இல்லைனா இது செயின் வந்து கேஸில் உடஞ்சி கேஸ் கட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த பேடு கொடுக்குறாங்க. இது மறக்காமல் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம மேலே மாட்டும் போது பின்னாடி கரெக்டாக உட்காந்துருக்குதான்னு பார்த்துக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ஒன் சைடு ப்ளே ஆகணும். கரெக்டாக உட்காந்துக்க மாட்டேங்க. ஒவ்வொரு அந்த ரோலர் வந்து கரெக்டாக உட்காரலன்னா அது கலந்து வந்துச்சுன்னா எல்லாமே அடிச்சிடும், மேக்னெட் ஃபுல்லாக அடிச்சிடும். அதனால் கரெக்டாக இருக்கிற மாற்றிங்க. அடுத்தது ஒரு வாசர் 14 சைஸ் நெட்டு ஒன்று வரும், போட்டுக்கலாம். நான் இன்ஃபெக்ட் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேக்கிங் போட்டுக்கலாம். பேக்கிங் போடும்போது டபுள் பின் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. டபுள் பின்னு கரெக்டாக உட்கார வச்சு மாட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ மேக்னெட் கேஸ் மாட்டிடலாம். மேக்னெட் கேஸ் மாட்டும்போது இந்த ரப்பர் வந்து கரெக்டாக ரெண்டு ரப்பர் வரும். காயில் ரப்பர் ஒன்று, நியூட்ரலைட் சுவிட்ச் ரப்பர் ஒன்று, ரெண்டுமே கரெக்டாக உட்கார வச்சு மாட்டுங்க. இல்லைனா இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் ஆச்சுன்னா அப்படியே வரும். மேக்னெட் கவருக்கு 4 போல்டு வரும் மொத்தம். லென்த்து போல்டு கீழே, அதுக்கு ஆப்போசிட்டு கொஞ்சம் பெரிய போல்டு, மீது 2 பொட்டை போல்டு வரும். 2 போட்டுருங்க. 8 பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது ஆப்போசிட் ஆஃபீஸ் டைட் பண்ணுங்கள். எப்படி டைட் பண்ணாலும் அப்போ தான் கரெக்டாக உட்காரும் கேஸு. இந்த நியூட்ரல் லைட் சுவிட்சுக்கு லைன் கொடுத்துருங்க. மறக்காமல் லைன் கொடுத்தீங்கன்னா தான் நியூட்ரல் லைட் எரியும், இல்லைனா நியூட்ரல் லைட் எரியாது. சும்மா ஸ்ப்ரிங்கு டைப் தான். அமுத்தி விட்டு அந்த ஹோல்ஸில் நீங்கள் சொருங்கிங்கன்னா போதும், நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ சொருவி விட்டிங்கன்னா சரி, மடக்கி விட்ருங்க, வெளியே வராமல் இருக்கும். ஓகே, இது வேலை முடிஞ்சது. அடுத்தது இந்த கீர் டாப் ரப்பர் வந்து எப்போ கழட்டினாலும் மாற்றிடுங்க. இது புது ரப்பர் தான், நான் பழசு எடுத்துட்டேன். இது ஆல்ரெடி டாப் ரப்பர் மாற்றிருக்கேன். இதுலேயும் ஆயில் லீக்கேஜ் ஆகும் அடிக்கடி, அதனால் இந்த டாப் ரப்பர் எப்பவுமே மாற்றிடுங்க. அடுத்தது நம்ம கார்பரேட்டர் மாட்டிடலாம். கார்பரேட்டர் மாட்டிட்டோம்னா சரி. கார்பரேட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எப்படின்ற வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அதை பார்க்காதீங்க, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் கார்பரேட்டர் மறக்காமல் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக முடியும், யாரும் வந்து பார்க்க மாட்டீங்களா? சரி, வரமா வரணும். சரி சரி, வராமல் சாயந்தரமா வரேன். ஒரு ஆற்றுல கூட்டு போகணும். போய்ட்டு சரிங்களா, வந்து பார்க்க டைம். சரி வருங்க. இந்த டீ மார்க் வந்து மேலே வர மாதிரி மாட்டோம் பிளான்ச்சு, அதை மறக்காமல் மாட்டுங்க. ஓரிங் வந்து நம்ம பிளான்ச் சைடு வரணும், கார்பெட் சைடு வரக்கூடாது. கார்பெட் எப்படி க்ளீன் பண்ணணும், என்னென்ன டியூனிங் எப்படி பண்ணணும், மைலேஜ் எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நான் அது அந்த ஒரு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கார்பெட் அது மாதிரி கரெக்டாக க்ளீன் பண்ணி போட்டுருங்க. கார்பெட் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. நம்ம டேங்க் மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம். வண்டி அவன் 4 பேர் கூட்டு போக சொல்லிடுறாடி. அடுத்தது ப்ளக்கு மாட்டிடலாம். எப்போ இன்ஜின் வேறு செஞ்சாலும் ப்ளக்கு எப்பயுமே புதுசு போடுங்க. அப்போ தான் வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். அவ்வளோ ப்ளக்கு மாட்டியாச்சு. இப்போ சைலன்சர் மாட்டிட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஏறி கண்டு வாங்குங்க சாண்டதா ஏய் விடாத ஏய் பர்கர் சாப்பிடு ஏய் வா இல்லாம யாரோ ஆவுங்க கேக்கியால இருக்கு ரொம்ப போவாடி ஏய் ரோடி ஓடிக்கலாம் ரோட்ல என் பக்கம் போ ஓகே நம்மளே பக்காவாக இருக்குது. இன்னும் ஆஃப் இன்ஜின் வந்து சவுண்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. காரணம் பாருங்கள். இன்ஜின் நைஸாக அருமையாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆஃப் இன்ஜின் ஒர்க் பண்ணோடனே சவுண்ட் சுத்தமாக சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆதரவு கொடுங்க. கூட இருக்க லைக் பண்ண அமுத்தி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.